ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CP25C14 AI இன் IoT MECSE ஒரு எலக்டிவ் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் புதுசு அப்படிங்கிறதுனால நான் ஒரு சில ரெஃபர் பண்ணி அதுபோக நானும் உங்களுக்கு டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் 1 இதில் பார்ட்டியே பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ். இதில் வந்து அந்த 10 1 மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இது போக நிறைய வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாதனால நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து 3 மார்க்ஸ் பார்ட்டியில். ஸோ இதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக பார்க்க வேண்டிய ஏஐ மாடல்ஸ் ஃபார் IoT. இதில் வந்து மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் பற்றி கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. IoT ஆர்கிடெக்சர்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வரல அப்படின்னா பேசிக்காக கேட்குறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், IoT என்னன்னு கேட்கலாம். இல்லை ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இல்லை அட்வான்டேஜஸ் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி, இதில் வந்து IoT ஆர்கிடெக்சர் அண்ட் ஏஐ இன்டகிரேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டண்டாக அந்த 4 மார்க்ஸ் கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டடீஸில் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் வித் ஏஐ எனபிள்டு IoT சென்சார்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டடீஸ்னால டேரெக்டாக இப்படி கொஸ்டின் இருக்கும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பேராகிராஃபாக கொடுத்து அதுலேருந்து கான்செப்ட்ஸாக கூட கேட்கலாம், இல்லை டேரக்ட் கொஸ்டினாக கூட இருக்கலாம். கேஸ் ஸ்டடீஸ்னால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்து தான் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ யூனிட் 2 இதில் வந்து உங்களுக்கு 10 ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதான் ஒன் வேர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சாலும் நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய கேட் மாடலில். அது போக வந்து நிறையா ஏதாச்சும் கொஸ்டின் பேப்பர் கிடச்சி அப்படின்னாலும் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்ல 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஐ பேஸ்டு டேட்டா நார்மலைசேஷன். இந்த டேட்டா நார்மலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா அக்வைசேஷனும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக வந்து இந்த ஃபில்டரிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த லோ பாஸ் ஃபில்டர் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் எத்திக்கல் கன்சிடரேஷன் இன் ஏஐ ட்ரிவன் டேட்டா ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது போக பார்க்குறீங்க அப்படின்னா சென்சார் டேட்டா கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கேஸ் ஸ்டடி கேட்க மாட்டாங்க, இருக்குது அப்படிங்கிறனால நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம எல்லா இது கவர் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் பர்டிகுலராக நம்ம எல்லோ கிளாஸ் ஷர்ட்னா கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்ல அந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் யூனிட்ல உங்களுக்கு பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 1 வேர்ட்ஸ் கொஞ்சம் அடிஷனலாகவும் நிறைய ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக பேசிக்காக தான் இருக்கும், கொஞ்சம் அடிஷனலாகவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 1 வேர்ட்ஸ் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. கிராஸ் வேலிடேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளஸ்டரிங் ரொம்ப முக்கியம். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் புதுசு அப்படிங்கிறனால எந்த மாதிரி கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் உங்களுக்கு பிரித்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் டீப் லேர்னிங் மாடல்ஸ், அதில் வந்து உங்களுக்கு CNN அண்ட் RNN கண்டிப்பாக அது கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து இந்த இதில் கேஸ் ஸ்டடிஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. தேர்ட் யூனிட்ல கேஸ் ஸ்டடிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ AI ட்ரிவன் டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த 2 கொஸ்டின் பார்த்துக்கோங்க, டீப் லேர்னிங் மாடல்ஸும் AI ட்ரிவன் டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம். கண்டிப்பாக கேஸ் ஸ்டடிஸ்னாலே பேராகிராஃபாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை இதாக பார்த்துக்கோங்க, கேஸ் அதை பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 4 இதில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இந்த எட்ஜ் AI வரும், இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடிஷ்னலாகவும் நிறையா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4th யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் 4th யூனிட்ல வாங்க. ஏன் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி ப்ரைவசி கான்செப்ட் வரும். அதனால் உங்களுக்கு முக்கியமான யூனிட்னா இது ஒரு பெரிய ஒரு யூனிட்டு. ஸோ இதில் வந்து எட்ஜ் ஏஐனா என்னன்னு கேட்கலாம். IoT செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம், ப்ரூனிங் ரொம்ப முக்கியம், டேட்டா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ரிஸ்க் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ஐடிஎஸோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எட்ஜ் ஏஐ அண்ட் இட்ஸ் டிப்ளாய்மெண்ட் மெத்தட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு எம்இங்கிறனால டேரெக்டாக எட்ஜ் ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுக்காம ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஓடாக தான் கேட்பாங்க, கொஞ்சம் நிறையா. அதனால பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் பேப்பர்லாம் கொஞ்சம் ஈஸியாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஏஐ பவர்டு செக்யூரிட்டி அண்ட் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் இன் IoT நெட்வொர்க்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இன்ட்ரூஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதுபோக இந்த இதில் கேஸ் ஸ்டடி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து இந்த ஏஐ பவர்டு செக்யூரிட்டி அண்ட் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் இன் IoT நெட்வொர்க்ஸ் வரல அப்படின்னா ஸோ இந்த ஏஐ பேஸ்டு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் இன் ஹெல்த் கேர் IoT நெட்வொர்க்ஸ், இதுக்கு முன்னாடி IoTன்னு ஒரு பேப்பர் வந்து எம்இக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த இதில் வந்து இந்த ஹெல்த் கேரை வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த கேஸ் ஸ்டடி முக்கியம். பட் இந்த 6 யூனிட்ஸில் பார்க்குறப்போ இது கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா அடுத்தடுத்த ஸ்மார்ட் சிட்டிஸ் கான்செப்ட்லாம் வரும். அதுபோக எட்ஜ் ஏஐ ஃபார் ரியல் டைம் டிசிஷன் மேக்கிங், இந்த 4th யூனிட் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. ஸோ பார்ட் பி பார்ட்டி எல்லாமே கொஞ்சம் நம்ம கொடுத்துருக்க மாதிரி கவர் பண்ணிடுங்க, ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எட்ஜ் ஏஐ ஃபார் ரியல் டைம் டிசிஷன் மேக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 3மே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடிஸ் கொஞ்சம் கேஸ் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. யூனிட் 5 இல்லை பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏஐ வந்திருக்கும், ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிஷ்னலாக 1 வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கண்டிப்பாக 3 மார்க் வரும். அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டிஸும் இண்டஸ்ட்ரியல் IoT, அதாவது IoT கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஹெல்த் கேர் ஸ்மார்ட் சிட்டிஸும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ்லேருந்து ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அதே மாதிரி ஹெல்த் கேர்லேருந்து ஒரு கான்செப்ட் வரும். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க.
ஸ்கேலிங்னா என்னன்னு கேட்கலாம். சேலஞ்சஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுபோக க்ளவுட் அண்ட் எட்ஜ் கம்ப்யூட்டிங் கேட்கலாம். சேலஞ்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ இன் ஐஓடி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கேலிங் ஏஐ ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஐஓடி டிப்ளாய்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பிரித்து கொடுத்ததை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் யூனிட் 6th யூனிட்ல 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அந்த மானிட்டைசேஷன் கான்செப்ட்லாம் வரும், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு போக வந்து உங்களுக்கு இந்த இன்டர் ஆப்பரபிலிட்டிலாம் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் 3 மார்க்ஸ் பொறுத்தவரை கிரீன் ஏஐனா என்ன கேட்கலாம். குவாண்டம் ஏஐ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஐஓடி இன்டர் ஆப்பரபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டர் ஆப்பரபிலிட்டினா என்னன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் எட்ஜ் ஏஐ அட்வான்ஸ்மெண்ட் கேட்கலாம். ஏஐயோட ரெகுலேஷன்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏஐ பிஸ்னஸ் மாடல்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் அந்த 3 பிஸ்னஸ் மாடல் பிளாட்ஃபார்ம், சர்வீஸ், அவுட்கம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் குவாண்டம் ஏஐ அண்ட் ஐஓடி இன்டராபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 4th யூனிட் எப்படி முக்கியமோ அதே மாதிரி அந்த 6th யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து குவாண்டம் ஏஐ கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் கேஸ் ஸ்டடி, ஸ்மார்ட் சிட்டிஸ் ரிலேட்டாக இருக்க கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டடிஸ் ஒரு 3 பாடத்தில் நான் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கேன், அது நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ஸ்மார்ட் சிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ்ல அந்த ஸ்மார்ட்டுங்கிற கான்செப்ட் வந்து ரிலேட்டடாக நிறையா யூஜி பேப்பர்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஏஐ பிஸ்னஸ் மாடல்ஸ் இன் ஐஓடி இது கேட்கலாம். அப்படி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வரும். சம்டைம்ஸ் இது வந்து 2 மார்க் ரிலேட்டடாக போகிற 3 மார்க் ரிலேட்டடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சு அப்படின்னாலும் இந்த குவாண்டம் ஏஐ கான்செப்ட் வரலாம். குவாண்டம் ஏஐயும் ஸ்மார்ட் சிட்டிஸ், அதாவது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். கேஸ் ஸ்டடிஸ் சம்டைம்ஸ் ஏஐ ட்ரிவன் ஸ்மார்ட் சிட்டிஸ் பயிற்சி அப்படின்னா அதுலேருந்து வருது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த மானிட்டைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஏஐ பிஸ்னஸ் மாடல்ஸ் தான் வரும். அதுபோக வந்து எட்ஜ் ஏஐ அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் ரியல் டைம் டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th யூனிட்ல இதே மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கான்செப்ட் இல்லாமல் வரும். எட்ஜ் ஏஐ ஃபார் ரியல் டைம் டிசிஷன் மேக்கிங்னு அதை பார்க்குறப்போ இந்த ஏஐ ரியல் டைம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 4th யூனிட் 6th யூனிட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து எது வரும் அப்படிங்கிறது தெரியல, மோஸ்ட்லி நிறைய டாபிக்ஸ் இருக்கனால அதில் பார்த்துக்கோங்க. மித்தபடி நம்ம கொடுத்ததை பார்த்தாலே போதும். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பிகாஷன் வருமா வரலையான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஏன்னா வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் வரும், அதுல தான் உங்களுக்கு வரும். செகண்ட் யூனிட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதில் நான் பிரித்து கொடுத்த எல்லாமே கவர் பண்ணிட்டீங்களா, மோஸ்ட்லி நல்ல மார்க் எடுக்கலாம். இது ஒரு புது சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம அடிஷனலாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் ஓவராலாக உங்களுக்கு இது எலக்டிவ் வரான்னு நான் கொடுத்தது வந்துடும். சிலபஸில் இருக்க எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.